காய்ஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருச்செந்தூர். ஸோ அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள், பின்னாடி தான் இருக்குது கோயில். தெரிகிறதா கோயில்? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் திருச்செந்தூரை பற்றின சில இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கேன். ப்ளஸ் கோயிலை வந்து சும்மா லைட்டாக காட்டலான் இருக்கேன். அண்ட் என்னோடய ஐடியாலஜி வழக்கம் போல் ரிலிஜனை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். என்ன ரிலிஜியன்? ஹிந்துயிசம். ஸோ இதுதான் அந்த கோயிலோட க்ளோசர் வியூ. இதுக்கு அடுத்து ரொம்ப க்ளோஸாக போனால் காட்ட முடியுமான்னு தெரில. இந்த இடம் முந்தி இவ்வளோ நல்லா இருக்காது காய்ஸ். இப்போ வந்து பக்காவாக மாற்றிட்டாங்க. இது வந்து இந்த சிவநாடார் வந்து டொனேஷன் பண்ணார் நினைக்கிறேன், அந்த காசில் பண்ணியிருப்பாங்க. அது முக்கியமாக இப்போ டிஎம்கே இருந்தால் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ டிவிகே வரனால ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அங்கே பார்த்தீங்களா கடல் செம்மையாக இருக்குது. பக்கத்தில் போய் அங்கே உட்காந்து பேசினா என்னென்னு எனக்கு இப்போ தோணுச்சு. ஸோ அதுதான் நம்ம ஸ்பாட்டு, அங்கே தான் உட்காந்து பேச போகிறோம். காய்ஸ், முருகர்னாலே என்னது? மயில். அங்கே பாருங்கள், மயில் கடல் பக்கத்தில் மாஸ் காட்டுது. இருங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். மிரட்டலாக இருக்குது. இங்கே ஒரு மயிலா? இது ஆண் மயில். இப்படியே வந்தால் இங்கே ஒரு, இது என்ன மயில்னே தெரில, ஆனா பொண்ணானு. இங்கே இருக்கா? அப்படி வரிசையாக இருக்குது. ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தால் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்களேன், மயிலை வந்து எப்படி கடல்கிட்ட மயில் இருக்குன்னு தெரில, எடுத்துகிட்டு வந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அந்த இடத்துல சொன்னேன்னா இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கேயும் மயிலாக இருக்குது. இத்தனை மயில் எப்படா இங்கே வந்ததுன்னு தோணுது. அதுவும் கடல் பக்கத்தில் எத்தனை மயில் இருக்குது பாருங்கள். அது வேறு குரூப்பு, இது வேறு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. என்ன நடக்குன்னே தெரில. இதுதான் பீக்கஸ்ட் மயில். பெரிய தோகை வச்சிருக்கு. இது சூப்பராக இருக்குல்ல? சுற்றி மயிலாக தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் மயிலாக தான் இருக்குது. முருகர் கோயில் தான் சும்மாவா? காய்ஸ் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. எப்படி மஜாவாக இருக்கா? இந்த இடத்துல உட்காந்து பேசலாம். பட் என்னன்னா, இது வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இங்கே இடம் இல்லை. ஸோ இதுதான் திருச்செந்தூர் பீச்சு. ஸோ நீங்கள் வேணா கோயில் போயிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். இங்கே நல்லா இருக்குது, ஓரளவு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வெயில் தான் கொளுத்துது. அதுதான் திருச்செந்தூர் கோயில். ஸோ இவ்வளோ தான் கோயில் விலாகு. உள்ளே போய் காட்டணுன்னா அதுக்கு லைன் பெருசாக நிற்கிது. ஸோ நான் உள்ளெல்லாம் போய் காட்ட போகிறதில்ல. இங்கேயே எங்கேயாவது செட்டில் ஆகி நான் அதான் வழக்கம் போல், நான் ஏன் ஹிந்துவிசமை வந்து ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு என்ன முரண்பாடு இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் இதுதான் கடலோடைய ஒயிட் வியூ. பார்த்துக்கோங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன், நான் கோயில் ஃபார்ம் ஆச்சுன்னு. அந்த கதையில் வந்து இந்த கடல் மிகப்பெரிய ப்ளே பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த கடலை வந்து வேணா அப்போ நான் சொல்கிறப்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காய்ஸ், இப்போ என்னென்னா மைக்கில் வந்து பேட்ரி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பின்னாடி கோயில் தெரியுது பார்த்தீங்களா பிளரில். நான் வேணால் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எஸ். ஸோ ஆனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எடுத்தது வர போதும். இதுக்கு அடுத்து வீட்டில் வச்சு சார்ஜ் போட்டதுக்கப்புறம் திருப்பி மைக்லேயே ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே காய்ஸ், வீட்டில் வச்சு பார்க்கலாம். பாய். ஹாய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் நீங்கள் வந்து டெம்பிள் விலாகை ஃபஸ்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் அந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிலீஜனை பற்றி நான் பேச ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏன் அந்த அறுபடை டெம்பிள்மாங்கல்ல, லைக் முருகர் டெம்பிளில் எதுக்கு திருச்செந்தூர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இந்த டெம்பிள் மட்டும்தான் கடல் பக்கத்தில் உள்ள ஒரு முருகர் கோயில். அண்டு இது கெட்டி பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான் நான் இப்போ சொல்ல போகிறது. சில பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ள உள்ள சிலை வந்து தொலைஞ்சிட்டு திருப்பி கிடச்சதில்ல, அந்த கதை தான். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, டச் பீப்புள் இருக்காங்கல்ல, ஸோ டச்சோட ஆர்மி, அவங்க வந்து லைக் அந்த டைம் வந்து அங்கே இங்கேன்னு போர்ச்சுகீஸ், டச்சு, லைக் பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ், டச்லாம் வந்து இந்தியாவில் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் சின்ன சின்ன இடத்த வந்து ஆக்கிரமித்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு கொஞ்சம் டச் படையினர் வந்து கடலில் வந்து வெதர் கரெக்டாக இல்லாதனால இந்த திருச்செந்தூருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த கோயிலில் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி ஓகேன்னு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இந்த இடம் நல்லா இருக்க, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெம்பிளை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு பீப்புள்கிட்ட வந்து லைக் நம்ம கிங்டம் கீழே வர மாதிரி கேட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு மக்கள்லாம் ஒத்துழைக்காமல் இருந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டெம்பிளை சுற்றி வளைச்சிட்டாங்க இவங்க உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நம்ம வந்து மணி கேட்போம்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்காங்க. சரின்னு மக்களும் ஓகேன்னு காசு கொடுத்தோடனே வெறுமனையாக கிளம்பியிருக்கணும்ல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிலை இருக்கிறனால தானடா நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ லைக் ஒத்துமையாக இருக்கீங்க, நான் அந்த சிலையே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சிலையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கப்பலில். மக்கள் தெரியாமல் நைஸாக சிலையை எடுத்து தப்பிச்சு போகிறப்ப என்ன ஆயிருக்கு, ரொம்ப கடல் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்குன்பாங்கல்ல, லைக் பெரிய பெரிய அலைகளாக வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களால கப்பலை வந்து ஒழுங்காக செயல் பண்ண முடியல. அங்கே உள்ள டச்சு கூட உள்ள அந்த கப்பலில் இருப்பாங்கல்ல டச்சு சோல்ஜர்ஸ், அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த சிலை எடுத்துகிட்டு வந்தனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஏதோ நடக்குது, கடலில் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, சிலையை வந்து அப்படியே கடலுக்குள்ளே போட்டுருவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த சிலையை கடலுக்குள்ளேயே போட்டாங்க. கடலுக்குள்ளே உள்ள சிலையை எப்படி திருப்பி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, கடலுக்கு நிறைய மக்கள் பார்க்காங்க, கடலுக்கு ஒரு பாட்டில் மட்டும் ஒரு ஏரியாவில் மட்டும் கழுகு வந்து சுற்றிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சுற்றிட்டு இருந்தோடனே உங்களுக்கு வந்து ஓகே சிலை வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி போய் பார்த்துருக்காங்க, அங்கே சிலை இருந்திருக்கு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து கோயிலில் வச்சுட்டாங்க. இதுதான் வந்து இந்த டெம்பிளுக்கு பின்னாடி உள்ள ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஆல்சோ முந்தி வந்து கோயில் எப்படி லைக் ஹிந்து பீப்புளெலாம் யூஸ் பண்ணாங்க, கோயிலை வந்து ஒரு பேங்க் மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதான் பார்த்தீங்கன்னா கோயில் கஜானா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போது அறநிலைத்துறை இருக்குல்ல, அறநிலைத்துறை மாதிரி அந்த டைமே தமிழ் பீப்புள் அண்ட் மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் கூட என்ன பண்ணாங்கன்னா டெம்பிளை வந்து ஒரு பேங்கிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணாங்க. லைக் நான் சொல்கிறது கோல்டு லைக் சில்வர் இந்த மாதிரி மட்டும் ஸ்டோர் பண்ணாமல் ரைஸையுமே ஸ்டோர் பண்ணாங்க. லைக் எப்படின்னா மொத்த ஊரே சேர்ந்து கோயிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஊருக்கு பிரச்சனைனா அந்த கோயிலில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா திருச்செந்தூரையும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கோயிலுக்கு அடியில் எங்கேயோ பெரிய புதையல் கஜானா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கோயிலை பற்றின கதைகள். அண்ட் இன்னொன்று ஒரு கதை இருக்குது என்னென்னா 2004 வந்து லைக் சுனாமி வந்ததில்ல தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்போ வந்து என்னென்னா இங்கேயும் சுனாமி வந்திருக்க வேண்டியது. பட் என்ன ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கடல் வந்து உள்வாங்கி சுனாமியை வந்து அந்த கோயில்கிட்டே வர விடல. ஸோ இது எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா முருகர் தான் வந்து ஏதோ விளையாண்டுருக்காரு, அவரோட செயல் தான் இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட தமிழ் பீப்புள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு முருகரை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ஹிந்தி கடவுள்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரன் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்கிறேன் சரி, இப்போ வந்து இந்த கோயிலை பற்றி நான் வரலாறு சொல்லிட்டேன்னா, இப்போ வந்து ஹிந்துவிசமை பற்றின என்னோட புரிதல் அண்டு எதுக்கு நான் எந்த ரிலிஜன் நான் பிலீவே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதில் ஏன் நான் ஹிந்து ரிலிஜனையும் பிலீவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எப்படின்னா காலேஜ் டைமு அண்டு இப்போது நான் இதுக்கு முன்னாடி காட் மீம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி காட் மீம்ஸ் ரியாக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து சிலை வழிபாடு வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது வந்து மனுஷன் உருவாக்கின ஒரு கிரியேஷன், சிலைன்றது மனுஷன் உருவாக்குறது தானே, அது எப்படி காட் ஆக முடியும் அப்படின்லாம் நான் வந்து பயங்கரமாக பேசியிருப்பேன். பட் எனக்கு இப்போ தோன்றது என்னென்னா அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் பிலீஃப். ஏன்னா இப்போது மித்த மதத்துலலாம் என்ன இருக்கும், உருவ வழிபாடு தப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா உருவத்தை வழிபடல அப்படின்னா உங்கள் நம்பிக்கை வந்து அந்த மதத்தை பரப்புகிறாங்கல்ல அவங்க மேலே போயிடுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா அந்த மதத்தை பரப்புகிறவங்க கண்டிப்பாக பொய் சொல்லி தான் பரப்புவாங்க. ஏன் நான் பொய் சொல்லி பரப்புவாங்கன்னு சொல்கிறேன்னா, அவனுக்கு அந்த கடவுள் தான் உண்மைன்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா, இல்லை அப்படின்றப்ப அதுவே பொய் தானே. அப்போ அவனுக்கே அது தெரியும் அது பொய் தானே, ஆனாலும் மக்களோட நம்பிக்கையை வச்சு ஏமாத்தலாம். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா லைக் சிலை வழிபாடு அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு நான் நினச்சாலும் அதை விட மிகப்பெரிய மூட நம்பிக்கை தான் அது இல்லை நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு ஒருத்தர் சொல்கிறான் அவனை ஃபாலோ பண்ணுறது. சண்டா கை சுளுக்கி இன்ஜுரி ஆகி வெளியே போகவை. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு சிலையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அதில் வைக்கீங்க, உங்களோட ஹோப் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து எப்படின்னா அந்த சிலை வந்து உங்களுக்கு உள்ள ஒரு நாலேஜை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த சிலை திருப்பி உங்கள்கிட்ட எதுவும் பேச போகிறதில்ல. பட் என்னென்னா அந்த சிலை முன்னாடி நீங்கள் உட்காந்து ப்ரே பண்ணுறப்ப உங்களுக்கு உள்ள இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐன்பாங்கல்ல, லைக் அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால சிலை வழிபாடு தான் மோஸ்ட் ப்ராக்டிக்கலான ஒரு ஒர்ஷிப்புன்னு சொல்லலாமா, இல்லைனா ப்ரேயிங் மெத்தட்னு சொல்லலாமா என்னன்னு தெரில. ஏன்னா நான் சொல்ல வரேன் இதுக்கடுத்து ஹிந்துவிசம் பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறப்ப எனக்கு வந்து நான் ரொம்ப தப்பாக நினச்ச அந்த சிலை வழிபாடு எனக்கு இதுதான் ப்ராக்டிக்கல் வழின்னு தோணுச்சு. அண்டு இதையுமே நான் சொல்லிடுறேன், இப்போயுமே சிலை வழிபாடு என்ன கேட்டிங்கன்னா நான் பிலீவ் பண்ண மாட்டேன். ஏன்னா
இப்போது நீங்கள் ஒரு சிலை மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறனால தான் அந்த சிலையை வந்து எங்கேயோ கொண்டு போகணுன்னு இந்த டச்சுக்காரனே நினச்சிருக்கான், புரியுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது திருப்பதியில் வந்து லைக் அந்த சிலைக்கு வந்து நம்ம எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க, லைக் அந்த சிலை தான் கடவுள் அப்படின்னு. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அங்கே எல்லாரும் கூட்டமாக போகிறாங்கல்ல. நான் அந்த மாதிரி ஒரு வழிபாடு தப்புன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சின்னதாக ஏதாவது சிலை வச்சுருந்தாலும் அதுவும் கரெக்டான ஒரு கடவுள் தானே. உங்கள் வீட்டில் உள்ள சிலை வந்து கடவுள் இல்லை, அங்கே தான் கடவுள் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஹிந்து பீப்புள் லைக் எல்லாருமே எடுத்துக்குவோம், லைக் நம்ம கண்ட்ரியில் உள்ள எல்லா ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறவங்களும் எடுத்துக்குவோம். நம்ம என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை தான் கடவுளாக பார்ப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சிலை வழிபாடு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நல்லா நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் கடவுளை பார்ப்போம். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நீங்கள் காலால் புக்கை மிதிச்சிட்டிங்க அப்படின்னா தொட்டு கும்பிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த புக்கு படிப்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதனால் கடவுளாக பார்க்கிங்க. அதுவும் இல்லாமல் இப்போது ஜிம்மில் வந்து நான்லாம் ஃபஸ்ட்டில் அப்படின்னா டம்பில் தெரியாமல் காலை தொட்டுட்டேன் அப்படின்னா தொட்டு கும்பிடுவேன். பிகாஸ் நம்மளுக்கு சப்கான்ஷியஸாகவே நம்ம எதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஸோ அதை தான் வந்து நம்ம கடவுளாக பார்க்குறோம். இந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். லைக் ஆயுத பூஜை பண்ணுறோம்ல, நம்ம வண்டிக்கு, நம்மளோட கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறோம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சோறு போடுது. ஸோ அதை நம்ம வந்து ரெஸ்பெக்டபுளாக பார்க்குறோம், அதை வந்து ஒர்ஷிப் பண்ணுறோம். ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிராக்டரை வந்து பூஜை பண்ணுவாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு. ஏன்னா மொத்தத்தில் என்னென்னா அதுதான் கான்செப்ட். நம்மளுக்கு வந்து எது ரெஸ்பெக்டபுளாக தோணுதோ அதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஒர்ஷிப் பண்ணுறோம். ஒர்ஷிப் ஏன் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம வந்து அந்த வேல்யூ தரதான் நம்ம கடவுளாக பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு மொக்க எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா, லைக் நம்ம பிடிச்ச ஆக்டருக்கெலாம் வந்து ஆக்ட்ரஸ் அவங்களுக்குலாம் வந்து கோயில் கட்டுவாங்கல்ல. இந்த மாதிரி பண்ணுற மூட நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, நான் இந்த ரிலிஜனை பற்றி நான் லைக் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஹிந்துவிசம்ன்றது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான பேசிக்கான ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு ஒரு ரிலிஜியன். அண்ட் அது வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா ஆசிவகம் அப்படின்னு ஒரு முந்தி ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு ரிலிஜியன், இல்லைனா ப்ராக்டிஸ் ஆஃப் வர்ஷிப்பா சம்திங். இப்போ குலதெய்வ வழிபாடு இருக்குல்ல, இதை தான் ஆசிவகம்னு அந்த டைம் சொல்லி சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து வர்ஷிப் பண்ணியிருக்கோம். இதில் தான் கருப்பசாமி, ஐயனார், இந்த மாதிரி வர்ஷிப்லாம் இதில் தான் வரும். இது வந்து நான் யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரில. ஆனால் இதுக்கு ஒரு புக்கே இருக்குன்றாங்க. ஏஎல் வாஷம் அப்படின்னு ஒருத்தர் எழுதின அஜீவிகாஸ், ஆசிவகத்தை அவர் அஜீவிகாஸ்னு ஏதோ போட்டிருக்காரு. அதில் நிறையா சொன்னாங்க. என்னென்னா, இந்த ஹிந்துவிசம்னு ஒரு ரிலீஜனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு லைக் அந்த டைம் அந்த ஆசிவகம் ஃபாலோ பண்ணவங்கள எப்படி அதான் நான் சொன்னதான், புது ரிலிஜன் ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னா பழைய ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறவங்கள சப்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போனா தான் புது ரிலிஜனை வந்து அவங்க எதிர்க்க மாட்டாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் எதுவுமே வராது அப்படின்றதுக்காக அப்போ தான் நிறைய பண்ணாங்களாம். அப்போ வந்து அந்த டேர்ம்ஸ் தான் சித்திரவதை. ஏன்னா சித்தர் அந்த டைம் வந்து நிறைய இருந்தாங்க தமிழ்நாட்டில். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆசிவகம் ஃபாலோ பண்ணாங்களாம். இதெல்லாம் வந்து நான் பார்த்த யூடியூப் வீடியோவில் சொன்னது. ஸோ அந்த சித்தர்களை வதத்தனால தான் அந்த டேர்மே வந்து தான் சித்திரவதை. ஸோ சித்திரவதை செய்யாத அப்படின்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து நான் அந்த டைம் இருக்கல. ஸோ அதெல்லாம் எனக்கு உண்மையானு தெரியாது. நான் அதில் ரிசர்ச் பண்ணவங்க போட்ட வீடியோவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன். நான் வந்து முருகரே நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த டைம் வாழ்ந்த ஒரு கிங்காக தான் நான் முருகரை பார்க்குறேன். எப்படின்னா லைக் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக, லைக் ஜாதின்னு கிடையாது, இப்போது தமிழ் கம்யூனிட்டின்னு எடுத்துக்கோம். தமிழ் கம்யூனிட்டிக்காக அந்த டைம் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்த ஒரு தமிழ் கிங் தான் நான் முருகராக பார்க்குறேன். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஃபஸ்ட்டு முருகர் வந்து தமிழரா அப்படின்னு. நீங்களே சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் முருகர் டெம்பிள் அதிகமாக இருக்கும். ஓகே, நார்த் இந்தியாவில் இருந்தால் கூட அங்கே போகிறவங்க அதிகமாக தமிழ் பீப்புளாக இருப்பாங்க, இல்லைனா மேபி சவுத் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி போவாங்க. அதில் ஆனால் முக்கிய ரோல் பண்ணுறது தமிழ் பீப்புள் தான். முக்கிய ரோல் நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் காவடி தூக்குறது, அந்த இதில் வாயில் வந்து அழகு குத்துறதா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே தமிழர்கள் தான். ஈவன் நீங்கள் மலேசியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே பட்டு கேவ்ஸ் இருக்குல்ல, அங்கே நான் போயிருக்கேன் காலேஜ் டைமு. அங்கேயும் அவ்வளோ பேர் தமிழ் பீப்புள் தான் இருப்பாங்க. அவங்க தான் அங்கே அழகு குத்துறது, காவடி தூக்குறது, ப்ளஸ் அங்கே அந்த கோயிலுக்கு வரதே அதிகமாக தமிழ் பீப்புள் தான் இருப்பாங்க. இப்படி இருக்கிற ஒருத்தரை ஹிந்தி கடவுள், அவர் வந்து எங்கள் கடவுள் அப்படின்னு ஹிந்திக்காரங்க சொல்கிறது எனக்கு ஃபன்னியாக தெரியுது. ஸோ நான் 100% இதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். என்னென்னா, சும்மா ஒருத்தரை வந்து கடவுளெல்லாம் ஹிந்து ரிலிஜியனில் வந்து ஆக்கியிருக்க வாய்ப்பே இல்லை.
அவங்க வந்து பாஸ்டில் இருந்திருக்காங்க. அண்டு நிறையா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இட் மேபி லைக் ஒரு வாரில் வந்து ஜெயிச்சு கொடுக்குறதா இருக்கலாம். இப்போ முருகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு வாரியராக இருந்திருப்பாரு, ஒரு நல்ல கிங்காக இருந்திருப்பாரு, நல்ல எம்பையரை வந்து நல்லா நடத்தியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஆள் இருக்கிறனால அவங்க கம்யூனிட்டி வந்து சேஃபாக இருந்திருக்கும், நல்ல வெல்த்தியாக இருந்திருக்கும். இதனால தான் அவங்கள ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க அந்த டைம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒர்ஷிப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படி இருந்த ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டமாக தான் அதுக்கடுத்து என்னெல்லாமோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணாங்கன்னு தெரில. பட் அந்த ஆசியோகம் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து சம்மரி ChatGPTயில் கேட்டேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கடுத்து வந்த சில பீப்புள் அவங்க வந்து லைக் ஆரியன் அப்படின்பாங்கல்ல, திராவிடன் ஆரியம் என்னமோ சொல்கிறாங்க, ஓகே. அங்கேருந்து வந்த சில பீப்புள் வந்து ஹிந்துவிசமில் சில அடிஷ்னல் திங்ஸ் ஆட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகளை உருவாக்கி ஹிந்துவிசம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கேல் பண்ணுவோம், இந்தியா ஃபுல்லாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணாங்கன்னு போட்டிருந்தது. எனக்கு அது டீட்டெயிலாக தெரில. நீங்கள் வேணால் அந்த புக்கை படிச்சுக்கோங்க, நான் ஸ்க்ரீனில் வேணால் காட்டுறேன். இதுதான் அந்த புக்கு. அப்படி என்ன ப்ரோ ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் வந்து முந்தி இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி என்னோட தாட்ஸை பேசி போட ஆரம்பிச்சதில் வீடியோ கலரிசம். அந்த வீடியோலேயே ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் அண்ட் நம்ம சவுத் இந்தியாவில் எல்லாருமே காமனாக ஒர்ஷிப் பண்ணுறது கிருஷ்ணரை ஒர்ஷிப் பண்ணுவோம், கரெக்டாக. விஷ்ணு, சிவன் இவங்கெல்லாம் ஒர்ஷிப் பண்ணுவோம். இவங்கெல்லாம் ப்ளூ கலரில் இருந்திருக்காங்கன்னா அவங்க என்ன அவதாரா? அவங்க அவதார் பிளானட்லேருந்து வந்தவங்களா? இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பார்த்தீங்களா? சான்ஸே இல்லை, கரெக்ட். ஏன்னா அவங்க எல்லாமே சவுத் இந்தியனா மேபி இருந்திருக்கலாம். ஸோ டார்க்கர் கலராக இருந்திருக்கலாம். அது வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு இல்லை நம்ம வந்து இவங்களை டார்க்கரை காட்டக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. பட் கண்டிப்பாக ப்ளூவாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு வந்து அதுவே இங்கே வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஏன் அவங்கள வந்து கருப்பாக காட்டினா என்ன குறைஞ்சி போயிடுவாங்களான்னு தெரில. இப்போ கிருஷ்ணர்லாம் வந்து ஆக்சுவலாக கருப்பாக தான் இருந்திருக்கணும், ப்ளூ கலரில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் கருப்பு கலரில் உள்ளவர் தான். அவர் தமிழ் கடவுளாக கூட மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அதுக்கான நிறைய இது இருக்குது. கார்மேக கண்ணன் இந்த மாதிரிலாம் பாடல்கள்லாம் எனக்கு தெரிஞ்சே இருக்குது. நான் தமிழில் ரொம்ப லிட்ரேச்சர்லாம் நான் படித்ததே கிடையாது, எனக்கே சில பாடல்கள் தெரியும். அப்படின்றப்ப கருப்பாக தான் தமிழில் கண்ணனை வந்து கிருஷ்ணரை வந்து அதை என்ன வர்ணிச்சிருப்பாங்க. பட் அது நார்த் இந்தியாவில் வந்து அவருக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அப்பி விட்டாங்க. ஏன்னா அவதார் படத்தில் வர மாதிரி அவர் வந்து மாற்றி விட்டாங்க. அடுத்து நான் சில மிஸ்டேக் வந்து ஆசிவகத்தில் இல்லாதது ஹிந்துவிசமில் வந்து ஆடப் பண்ணதை நான் கேட்டப்ப ChatGPT என்ன சொல்லிச்சுன்னா, கேஸ்ட் சிஸ்டம். நீங்க என்ன ஆளுங்க, நீங்க என்ன ஆளுங்க, நீங்க என்ன ஆளுங்க, நீங்க என்ன ஆளுங்க. பிறப்பால் ஒருத்தரை வச்சு லைக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அந்த ஹையாரிக்கி கொண்டு வராங்கல்ல, இவங்க அப்படி இவங்க இப்படி, இவங்க இதான் பண்ணணும் அதான் பண்ணணும், அந்த கான்செப்டே ஹிந்துவிசமில் மட்டும் இல்லை எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது. அதுவே நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிந்துவிசமில் மட்டும்தான் கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது, இந்த பிறப்பால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஹிந்துவிசமில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊரில் ஹிந்துவிசம் மேஜராக ஃபாலோ பண்ணுற ரிலிஜியன்னால அப்படி நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது. நான் வேணால் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். முஸ்லிம்ஸ் எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது, சைனீஸில் கூட இருக்குது, எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது. எல்லா ரிலிஜன்லேயும் இது தப்பு தான். பிறப்பால் ஒருத்தனை வந்து அவன் டம்மி, இவன் வந்து மாசு அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான ஒன்று நான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம்ன்றது குறைஞ்சிட்டு வருது. லைக் கேஸ்ட் சிஸ்டம் வந்து மாறாது. ஏன்னா இங்கே வந்து ரிசர்வேஷன் அதெல்லாம் இருக்கனால எப்படினாலும் கேஸ்ட்டை வந்து சும்மா அழிக்கிறேன்பாங்க, அழிக்க முடியாது. பட் அந்த வெறி இருக்குல்ல, அந்த ஜாதி வெறின்பாங்களா, அது வந்து மாறிட்டு வருது. பட் இன்னும் சில இன்ஸ்டா ப்ரொஃபைலில் நான் இன்னும் அந்த கேஸ்ட்லலாம் ஒரு கலர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃப்ளாக் மாதிரி, அதெல்லாம் வந்து பயோவில் வைக்கிறது பார்த்தா எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு லைக் அது உங்கள் ஐடென்டிட்டியே கிடையாது. அதை வச்சு உங்களால் 10 ரூபா சம்பாதிக்க முடியுதுன்னா நீங்கள் வைங்கன்னு எனக்கு திங்க் பண்ண தோணுது. இப்போ நீங்கள் அந்த ஜாதி கட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து காசு நிறையா அதில் கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு நீங்கள் காலேஜ் படிக்கீங்க, இல்லைனா ஏதோ ஒரு வேலை பார்க்கீங்க, நீங்கள் அந்த கேஸ்ட்டை பெருமையை நினச்சி வைக்கிங்கன்னா அதில் என்ன பெருமை இருக்காது. உங்களுக்கு 10 ரூபா கொண்டு வந்தால் கூட அது பெருமை தான். பட் ஒரு பைசா கூட யூஸ் இல்லாத அதை வந்து எதுக்கு வைக்கிங்கன்னு எனக்கு தோணுச்சு. அண்ணே உங்களை போட வேண்டிய வரும், 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 அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். நீங்கள் சொல்லலாம் அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்திருக்கோம், அப்படிப்பட்ட ராஜ பரம்பரை. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நானுமே இந்த கேட்டகரியில் தான் வருவேன். நீங்கள் உடனே நீ எஸ்சி அதனால நீ இப்படி பேசுகிற, அதெல்லாம் கிடையாது. நானுமே இந்த கேட்டகரியில் தான் வருவேன். பட் எனக்குமே இது வந்து நம்மளே ஏமாற்றிக்கிறோமோன்னு எனக்கு தோணுச்சு. நானுமே என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் சொல்கிறத வச்சுட்டு ஓகே நம்ம கேஸ்ட் தான் மாசு இப்படிலாம் ஒரு காலத்தில் ஸ்கூலில் நினச்சிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து நம்மளை ஏமாற்றிக்கிற ஒன்று. ராஜ பரம்பரை அப்படி சொல்கிறோமே, நம்மளால் ஒரு சொந்த வீடு இப்போ
மெயினான ஏரியாவில் உங்கள் ஊரில் உங்களால் கட்ட முடியுமா? ராஜ பரம்பரைனா உங்களுக்கு ஒரு அரண்மனையே கட்டுறதுக்கான வக்கு இருக்கணும்ல. நம்மளால கட்ட முடியாது. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ணேன். நம்ம அப்படிப்பட்ட பரம்பரைன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம அப்படி வாழலையே, அப்போ நம்மளே ஏமாத்திக்கிறோமோ அப்படின்னு நான் திங்க் பண்ணனால தான் இது வந்து பொய். நம்மளை நம்ப வச்சுக்கிறோம், இல்லாத ஒன்று கற்பனையை நம்ம உருவாக்கிக்கிறோம்னு எனக்கு தோணுச்சு. அண்டு நீங்கள் வந்து கேஸ்ட்டை வச்சு ஃபைட்டுக்கெலாம் யார்கிட்டையுமே போகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், நம்மளை டெவலப் பண்ணுவோம், நம்ம ஃபேமிலியை டெவலப் பண்ணுவோம், அது போதும். கேஸ்ட்டை வந்து நம்மளால தான் கேஸ்ட்டை பாதுகாக்கணும்னு ஏதாவது இருக்கா? அது இருக்க தான் செய்யும், அது பாட்டில் இருக்க தான் செய்யும். கேட்டா கெத்தா அவங்க அப்படியே கொத்தா பிடிச்சி முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. நீங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, மித்தவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்பட தேவையில்ல, நம்மளை பார்த்து மதிச்சாலே போதும், அதுதான் கெத்து. வீரண்டு முத்துப்பாண்டினால குத்தி கொண்டு போடுவான பயம். உங்களை பார்த்து பயந்தா அவங்க என்ன ஒரு வேலையும் அங்கே நடக்காது. உங்களை பார்த்து மதிச்சாதான், உங்க மேலே ட்ரஸ்ட் இருந்தால் அப்படிதான் பிஸ்னஸ் நடக்கும், உங்களுக்கு காசு வரும். காசு ஏன் நான் காசை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளோட ஐடென்டிட்டியாக நினைக்கிறோம். ஆனால் ரியல் ஐடென்டிட்டி என்னென்னா, நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது. ஏன் நான் சம்பாதிக்க முடியாத மெயினாக சொல்கிறேன்னா, அதை வச்சு தான் உங்கள் ஃபேமிலியை உங்களால் டெவலப் பண்ண முடியும். அதுதான் ரியல் ஐடென்டிட்டி. நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தான் ரியல் ஐடென்டிட்டி. நீங்கள் வந்து யாரோ பண்ணதை அவங்களோட பெருமையை வந்து முந்தி பண்ணியிருப்பாங்க, அவங்கவுங்க ஜாதிக்கே வச்சுக்கோ, முந்தி பெருமை சேர்த்துருப்பாங்க. நீங்கள் இப்போ அதுக்கு என்ன சேர்க்குறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலிக்கு? அதுதான் உங்கள் பிளட் லைனுக்கான பெருமை. லைக் ஸ்கூலில் இருந்த ஆகாஷுக்கும் இப்போ உள்ள ஆகாஷுக்கும் எனக்கு தெளிவாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறப்ப தான் எனக்கே தெரியுது, நான் அந்தளவு தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னு. இதுக்கெலாம் மெயின் காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து உள்ளூர்லேயே இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்தளவு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குமான்னு தெரியல. மேபி என்னோட அந்த ஒரே கேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுற்றிட்டு இருந்தேன்னா நான் வந்து இந்தளவு திங்க் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரில. நான் வேறு ஊர் கோயம்புத்தூரில் நான் படித்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு டோட்டலி புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நிறைய ஸ்டேட்டில் உள்ள பீப்புளை வந்து மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நிறையா நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த பசங்க தான் என் கூட கிளாஸ்மேட்டாக இருந்தாங்க. அப்படின்றப்ப எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சனால எனக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வெளியூரில் போய் படிங்க. போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா. டேய், இன்ஜினியரிங் தவிர எது வேணா படிக்க வைங்கடா. போடா ஐயா. இப்போ அந்த கேஸ்ட் டாபிக் விடுவோம். அடுத்து நான் அந்த ஹிந்துசமில் வந்து மிஸ்டேக்காக இருக்கிறது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு ஃபியரை வச்சுனா ஒரு வர்ஷிப்பாக இருக்குது. லைக் ஃபியரை ஃபோக்கஸ் பண்ண வர்ஷிப்பாக இருக்க தவிர ஒரு ட்ரஸ்ட்டு இல்லைனா ஒரு நம்பிக்கையை ஃபோக்கஸ் பண்ண வர்ஷிப்பாக இது மட்டும் இல்லை. நான் எல்லா ரிலிஜனும் அப்படி தான் மாறிட்டு வருது. லைக் ஒரு பயம், நீ இது பண்ணலன்னா சாமி உன் கண்ணை குத்திரும், இந்த மாதிரி பயத்தை சொல்லி தான் வர்ஷிப் பண்ண வைக்காங்களோ தவிர அதில் உள்ள நம்பிக்கை இது வந்து உங்களோட இது மேலே நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிட்டு யாரும் வர்ஷிப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. சாமியாரே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கடவுளை மட்டும் வர்ஷிப் பண்ணுறீங்க, லைக் நீங்கள் கோயில் போய் சாமி கும்பிட்டு வரீங்கன்னா நீங்கள் நம்பிக்கையில் கும்பிடுவீங்க. நீங்கள் லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹோப் பேஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து சாமியார்கிட்ட போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையை சாமியார்கிட்ட போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, பயம்ன்ற அந்த டூல் எடுக்காங்க, ஃபியர் வர்ஷிப்பாக மாற்றிடுறாங்க. நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணாதான் உனக்கு அது நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. பரிகாரம் பண்ணனா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடுபடுவ. அப்படி பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்தளவு அவனுக்கு அறிவு இருக்குது, இந்த பரிகாரம் பண்ணாதான் அப்படி ஆக முடியும் இப்படி ஆக முடியும் அப்படின்னா அவன் ஏன் காசு பார்த்துட்டு போகல? அவன் ஏன் அங்கேயே சாமியாராக இருக்கான்? அவனுக்கு அந்த அந்த டெக்னிக் தெரியுதுல்ல, இது பண்ணால் அதாக முடியும், அது பண்ணால் இதாக முடியும்னு. அவன் என்ன ஹேருக்கு அவன் அப்படியே இருக்கான், அவன் காசு பார்த்துட்டு போக வேண்டியதானே? பல கோடி முறை பரவி அந்த சக்தி பீடமாக மாறும்பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கும்பலாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். என்றைக்குமே சாமியார் இந்த ஜோசியம் இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா அது அவனுக்கு அவன் பார்த்துருந்தானா அவன் டெவலப் ஆகிருப்பான்ல. சிம்பிளான லாஜிக் தான். இப்போ மோரார்லெஸ் எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்துட்டு சாமியார்லாம் நான் என்ன இதுக்கு நம்பணும் அப்படிலாம். பட் ஸ்டில் அப்படி நம்புற ஆள் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையுமே நீங்கள் சொல்லி புரிய வைங்க. அடுத்து மெயினான ப்ராப்ளம் ஹிந்துவிசம்க்கு என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ்ன்றது மெயினாக நடக்கும். அது காரணம் அதை ஆரம்பித்து வச்சது லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே. அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவர் சோறு திங்கிறியா? ஆனால் அதே டிஎம்கே தான் ஆர்எஸ்எஸ் வந்து நல்ல இது. ஆர்எஸ்எஸும் ஐயூஎம்எல்லும் ஒரே இதுதான். ஏன்னா ரெண்டுமே ரிலிஜனை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண கட்சி தான் சொன்னதும் இந்த டிஎம்கேல உள்ள இந்த தாத்தா அவர் தான், அந்த கலைஞர் தாத்தா இருக்கார்ல. ஸோ அவர் காலத்தில் தான் அந்த கேஸ்ட் வச்சு ஓட்டு வாங்கணுன்ற அந்த தாட்டே அதிகரிச்சது அவர் காலத்தில் தான். ஏன்னா எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, அந்த டைம்லேருந்து இப்போ வர எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கேஸ்ட் மேஜராக இருக்கோ அந்தந்த தொகுதியில் அந்த கேஸ்ட் டிஎம்கே கேண்டிடேட் தான் நிற்பாங்க. உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் பெரியாரோட ஐடியாலஜி எடுத்துக்கிறோம் அப்படிலாம் வந்து சும்மா உருட்டுவாங்க. பட் பெரியார் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் வச்சு கேண்டிடேட்டை வந்து நிற்க வைக்க சொன்னாரா? எனக்கு பெரியாரோட ஐடியாலஜிலே வந்து எனக்கு நிறைய இது முரண்பாடாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்பலாம் பெரியாரை பற்றி நான் டீட்டெயிலாக போனதில்லை. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. பட் எனக்கு நிறைய இது முரண்பாடாக இருக்குது. நான் வந்து சில இதை நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா அவர் வந்து நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் நீங்கள் போடுறதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட நான் இப்போ நெகட்டிவ் சைடை வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஈவே ராமசாமிக்கு என்ன கேளுங்க. நீங்க முதல் பகுதி மட்டும் தான் கேட்டீங்க. அவர் சந்திரமுகியா மாதிரி ஆடுனது நீங்க பார்த்தது இல்லையே, அதை கேளுங்க. எனக்கு வந்து சிம்பிளாக அவர் வந்து கண்டென்ட் கிரியேட்டரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ கண்டென்ட் கிரியேஷனில் ஒரு பேட்டர்ன் உண்டு. ஹாலிவுட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது அப்படியே ஸ்லோவாக பாலிவுட் வரும். அதாவது ஹிந்தி கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டென்ட் போடுவாங்க. அதை பார்த்து தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டைம் பெரியார் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் வந்து லைக் அவர் ஃபாலோ பண்ண எல்லா ஐடியாலஜியும் அந்த டைம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது வெஸ்டர்ன் சைடில். லைக் எப்படின்னா அந்த ஃபெமினிசம் ஈக்குவாலிட்டின்னு கொண்டு வர்றது அது எல்லாமே வெஸ்டர்னில் வந்து பூம் ஆகிட்டு இருந்தது, பீக்கில் இருந்தது அந்த டைம். அதை வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வேறு என்ன இருந்ததுன்னா லைக் செக்குலரிசம், அதாவது கடவுள் மறுப்பாக இருக்கட்டும், இல்லைனா எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், இது எல்லாமே அந்த டைம் அங்கே பூம் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே கண்டென்ட்டை வந்து அங்கேருந்து மில்க் பண்ணி இங்கே பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் பார்க்குற எல்லாமே பேட்டர்ன் தான் கைஸ். யாருமே சுய ஐடியாலஜி வந்து பேசலை. இப்போ நானே வந்து எனக்கு கரெக்டுன்றத மித்தவன் சொன்னதை கேட்டு தான் நான் பேசுகிறேன், புரியுதா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 பேர் சொல்கிறத கேட்பீங்க, அதில் உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அதுதான் உங்கள் ஐடியாலஜியை நீங்கள் பிக் பண்ணுவீங்க. நீங்களே புதுசாக ஒன்றும் நீங்கள் கண்டுபிடிக்கல. அப்படின்றப்ப இந்த மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இப்போது அவர்கிட்ட முக்கியமாக இன்னொன்று நான் பார்த்தது என்னென்னா, அதாவது உருவ வழிபாடு தப்புன்னு சொன்னார், சரியா? இந்த ஸ்டாச்சுவெல்லாம் வந்து தப்புன்னு சொன்னார், அதெல்லாம் சரிதான். அப்போ எதுக்கு அவரோட சிலையை அவர் வைக்க அலோவ் பண்ணார்? தெருவா ஊரா அவரோட சிலை வந்து அந்த டைம் வச்சுட்டு இருந்தாங்க, இப்பயும் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவரோட ஐடியாலஜியில் கரெக்டாக எப்படி தோணுது? கடவுளோட சிலையே வைக்கக்கூடாதுன்னு சொன்னவரை அவர் சிலையை எதுக்கு அவர் வைக்க அலோவ் பண்ணார்? எதுக்காக? ஃபேமுக்காக பண்ணாரா? அவர் வந்து நிறைய பேர் அவரை பற்றி பேசணும் அதுக்காக பண்ணாரா? எதுக்கு பண்ணாருன்னு தெரில. நீங்கள் வந்து இதுக்கெலாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. இல்லைனா பெரியாரிஸ்ட்லாம் வாயே பேசாதீங்க. அப்புறம் இப்போ டிஎம்கே நிறைய பேர் பார்த்துட்டு லைக் நீங்கள் வந்து சொல்லுவீங்க பெரியாரிஸ்ட் தான் நாங்கள் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு. நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். பிறப்பால் ஒருத்தனுக்கு தகுதி வரக்கூடாதுன்னு அந்த பெரியார் தாத்தா சொன்னார்ல, ஈவே ராமசாமி நாயக்கர். ஸோ அப்படின்றப்ப உதயநிதிக்கு எப்படி அந்த தகுதி வந்தது? அடுத்து இன்பநிதிக்கு எப்படி அந்த தகுதி வரப்போகுது? இதெல்லாம் வந்து எப்படி வருது? பிறப்பால் தானே வருது. அவங்க அந்த கலைஞர் ஃபேமிலியில் இல்லாமல் இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்து சிஎம் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குமா? இல்லைன்னா நீங்களே இப்போது டிஎம்கேக்கு வந்து கூவிட்டே இருப்பீங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் வந்து சண்டை போடுவீங்க. உங்களுக்கு இந்த தகுதி இருக்கா அடுத்த சிஎம் ஆக டிஎம்கே வச்சு? அப்போது உங்களோட அவன் ஏதாவது படிச்சிருக்கானா? அந்த உதயநிதி இன்பநிதிலாம் ஏதாவது படிச்சிருக்காங்களா? எதனால் தகுதி வந்தது? பிறப்பால் தானே வந்தது. ஸோ அந்த ஐடியாலஜி அங்கேயே உடையதில்லை. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பெரியார்னு சொல்ல தகுதி அந்த டைட்டில் வந்து யாருக்குன்னா, நம்மாழ்வார்னு ஒருத்தர் முந்தி இருந்தார். அவரோட ஸ்பீச்லாம் கேளுங்க, அவ்வளோ இனிமையாக இருக்கும், அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும், அவ்வளோ நேச்சர் ஓரியன்டாக இருக்கும். அவர் தான் பெரியார் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு வந்து ஆப்டான ஒரு மனுஷன் நான் நினைக்கிறேன். ஈவே ராமசாமி அவர் பேசலாம் கேட்டு பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு 4 இது தெரியாதனமாக கேட்டுட்டேன். ஃபுல்லாக கழுவி கெட்ட வார்த்தையாக பேசிட்டு லைக் எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் ஊரில் எப்படின்னா நான் சொல்கிறது எங்கள் நேட்டிவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம சைடில் வந்து ஒரு 4 கிழட்டு பசங்க உட்காந்து மாற்றி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அப்பப்போ கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இந்த மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. கெட்ட வார்த்தை பேசுறதுன்றதை விட ஒரு வன்மத்தை கக்குறதுன்னு இருக்குல்ல, அவரோட சில வீடியோ நான் போடுறேன், இன்ஸ்டால பார்த்தேன். கேஜிஎஃப் ராக்கி பாயை விட நிறைய தாடி வச்ச ஒரு டான் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. இவர் எப்பேற்பட்ட டானா இருந்திருந்தா தெருவுக்கு தெரு இவருக்கு சிலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் இவர் பேரையும் வச்சிருப்பாங்க. இவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பண்ண சேவைக்கு ஒரே ஒரு இடத்துல இவர் பேரை வைக்காம மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு லாஸ்ட்ல சொல்றேன். தன்னோட காலத்துக்கு அப்புறமா தான் சொத்து எதுவும் வெளியே போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வளர்ப்பு மகளையே 70 வயசுல திருமணம் செஞ்ச தியாகி இவரு. இவன் தலைவி, நான் தலைவன், நாங்க தான் கட்சி தான் நாங்க. தமிழர்களையும் தாய் தமிழ் மொழியையும் சுத்தமா மதிக்கவே மாட்டாரு. தமிழ் ஒரு காட்டு மராண்டி மொழி, தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட உதவாது, திருக்குறளை மலம் அப்படின்லாம் தமிழை வந்து கேவலப்படுத்தினார். மம்மி டாடி என்றுதான் நான் பிச்சை எடுக்க வேண்டும். இவர் காஸ்ட் பலிஜா நாயுடு. இது ஒரு தெலுங்கு காஸ்ட். ஈவே திராவிடசாமி நாயக்கர் அப்படின்னு இருந்த தாம் பேரை நாயக்கர் போட வேணாம், சாதியை ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஈவே திராவிடசாமின்னு மட்டும் கூப்பிட்டா போதுன்னு சொன்னாரு. சாதி ஒழிப்பான். ஆக்சுவலா இவர் பண்ணதுக்கு பேரு ஜாதி ஒழிப்பு இல்ல, ஜாதி மறைப்பு. அப்படின்னா தானே யாரு தமிழர்கள் யாரு தெலுங்கர்கள்னு தெரியாது.
இவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி, இவருக்கு மொழிப்பற்று இனப்பற்றுலாம் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா இவர் ஒரு சாதி வெறி இனவெறி பிடிச்சவருங்கிறத இவரோட தரதள பத்திரிகையில இவரே சொல்லியிருக்காரு. பார்ப்பனர்கள், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்த 4 சமுதாயமும் நம்மளுக்கு எதிரிங்கிற அநீதி, பெண்ணடிமைத்தனம் எல்லாம் பண்ணிட்டு சமூக நீதி, பெண்ணுரிமை அப்படின்னு கதை கட்டுவார். இந்த தாடிக்காரனை நம்பாதே வில்லங்கம் பிடிச்சவன் தமிழின துரோகி இவரு. ஆனா இந்த தாடிக்காரருக்கு தந்தை சிறியார்னு பட்டம் வேற. இந்த தாடிக்கார கேடிக்கு சமூக நீதி போராளி, பகுத்தறிவுவாதி, பெண்ணுரிமை பேசினாருன்னு இன்னும் எக்கச்சக்கப்பட்ட இருக்கு. ஆனா உண்மையிலே இதையெல்லாம் பேசினது நம்ம தமிழ்நாட்டு தாடிக்காரரும் மீசக்காரருமான திருவள்ளுவரும் பாரதியாரும் தான். அநீதி கட்சியை தெலுங்கு திராவிடர் கழகம்னு மாத்திட்டாரு. இந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு இதே கேடுகெட்ட திராவிட ஐடியாலஜியோட இன்னைக்கு இருக்கிற கட்சி தான் திராவிட முன்னேறாத கழகம். இவர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செஞ்ச துரோகத்துக்கு இவர் பேரை ஒரு இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும். ஆனா அந்த இடத்துல மட்டும் வைக்காம இருக்காங்கன்னு ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, அது என்ன இடம்னா பப்ளிக் பாத்ரூம். திருக்குறள்ல மலம்னு சொல்லியிருக்காரா? மலம் எங்க நிறைய இருக்கும்? பப்ளிக் பாத்ரூம்ல தான் இருக்கும். அப்ப எப்படி வச்சிருந்திருக்கணும்? தந்தை சிறியார் நவீன கட்டண கழிப்பிடம் இப்படி வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. இதை ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன். தலித் ஜாதி பொண்ணுங்கள்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சதாலதான் துணி விலை அதிகமாயிடுச்சு. இத ஊரை கூட்டி மை போட்டு சொன்னது நம்ம பெரியார். இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இந்தியால பருத்திக்கு டிமாண்ட் அதிகமானதால துணி விலை அதிகமாச்சு. பட் உடம்பு மறைக்கிற துணியில கூட ஜாதியை பார்த்த பெரியார் பிராமண பொண்ணுங்களை மாதிரி தலித் பொண்ணுங்களும் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சதாலதான் துணி விலை அதிகமாச்சுன்னு 1950 அவருக்கு கிடைச்ச ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரிசி விலை அதிகமானதுக்கு காரணமும் கல்லிறக்குற பயலுகள்லாம் சோறு சாப்பிட ஆரம்பிச்சதுதான்னு ஒரு இன்டர்வியூல சொல்லி சாப்பிடுற சாப்பாட்டுல கூட ஜாதிய கலந்தவர் தான் பகுத்தறிவாளர்னு சொல்லப்பட்ட பெரியார். பிச்சை புகினும் கற்கை நன்று, அதாவது பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும்னு சொல்லிட்டு இருந்த அந்த பீரியட்ல பல்லு பறையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வேலையில்லா திண்டாட்டம் உருவாயிருச்சுன்னு சொன்னவர் தான் சமத்துவத்தின் சிற்பின்னு சொல்லப்பட்ட பெரியார். இப்படி சமுதாயத்துல ஜாதி வேறுபாட்டை அடிச்சு சொல்ற பெரியாரோட இந்த கருத்துக்களை எடுத்துக்காட்டி முரசொலி நியூஸ் பேப்பர் 1962 பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியா இந்த கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணுச்சு. இதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸும் இருந்தாங்க. அஸ் வெல் அஸ் சொசைட்டில உருவார சில பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த மக்களோட முன்னேற்றம் தான் காரணம்னு சொல்ற பெரியாருக்கு அகைன்ஸ்டா கடுமையான விமர்சனங்களும் எழுந்துச்சு. கரெக்ட் தானே? ஒரு மனுஷனுக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிட மாதிரியான அடிப்படை தேவைகள்ல ஆரம்பிச்சு குழந்தைங்களோட வருங்காலத்தை டிசைட் பண்ற எஜுகேஷன் வர ஜாதி சார்ந்துதான் இருக்கணும்னு சொல்ற பெரியார் எப்படி சமூக சமத்துவத்தின் குரலா இருக்க முடியும்? இன்னொரு நான் மெயின் ப்ராப்ளமாக ஹிந்துவிசம்க்கு என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் எல்லாருமே இன்செக்யூர் அபவுட் தேர் ரிலிஜியன். ஏன் நான் இன்செக்யூர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம ரிலிஜனை வெளியே சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே மோஸ்ட்லி இருக்காது. நான் வந்து நார்த் இந்தியாவில் சொல்லலை. நார்த் இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க. சவுத் இந்தியாவில் இப்போது நான் வந்து எனக்கு அந்த ரிலிஜன் அந்த கான்செப்ட் மேலேயே பிலீஃப் இல்லை, நான் வந்து ஹிந்துன்னு நான் சொல்ல தேவையில்லைன்னு கூட வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் நீங்கள் பிலீஃப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இந்த டிஎம்கே பீரியடா என்னன்னு தெரில, நம்ம ஊரில் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சீரியஸ் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு கோயில் கூட அப்படின்னா ஒரு கல்ச்சுரலாக இருக்கிறத விட தாண்டி சும்மா ஐட்டம் டான்ஸ்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது, குடிக்கிறது சுயம் போச்சு. என்னைக்கு நீங்க கோயில் கூட தண்ணி அடிச்சுக்கலாம் அன்னைக்கே உங்க மரியாதையும் போச்சு. மானங்கட்டவனேவா இந்த மாதிரி அது ஒரு டிவைன் அப்படின்ற அந்த ரிலிஜியனை டிவைனிட்டி, அதாவது இந்த தெய்வத்தன்மை வாய்ந்தது. ஸோ அந்த ரிலிஜியனோட பேஸானதே அதான். அதை வந்து உடைக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி வைக்கிற மாதிரி கோயில் கூடலாம் வச்சா எப்படி உங்களுக்கு உங்கள் ரிலிஜியன் மேலே ஒரு 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 நம்பிக்கை வரும்? நம்பிக்கைன்றதோட எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் வரும்? இந்த மாதிரி உங்களுக்கே உங்கள் ரிலிஜியன் மேலே ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ்லாம் அதை வந்து பாலிடிக்ஸாக மாற்ற தான் செய்வாங்க. கோயில்லனா என்னது, கோயிலை வந்து அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க. நான் வந்து நார்த் இந்தியாவை பற்றி நான் சொல்லலை. நம்ம ஊர்லேயே நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக சாமி சிலை வைப்பீங்களா? அதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? மித்தவங்க கெஸ்ட்டு வந்தால் நம்மளை என்ன நினைப்பாங்க? நம்ம கல்ச்சரை வந்து நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்களா? இன்செக்யூராக இல்லாமல் உங்கள் வீட்டு ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ வைக்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்களா? அதை விடுங்கங்க, நீங்கள் ஃபோட்டோலாம் கூட வைக்க வேண்டாம். என் வீட்டில் நான் ஃபுல்லாக வச்சு நான் இன்டீரியர்லாம் கொஞ்சம் அழகாக வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து ஒரு ப்ரௌடான ஹிந்து அப்படின்னு ஒரு தமிழ் பர்சன் வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சங்கின்னு உங்களை சொல்லுவாங்க, ரிலிஜியன் வெறி பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க. சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா கடையோட முழுசா சொல்லுங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும்.
நான் வந்து இங்கே ஹிந்துஸ்லாம் வந்து ஹிந்துஸ்னு வெளிப்படையாக ப்ரௌடாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் இங்கே என்கரேஜ் பண்ணல. ஏன்னா நானே அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நான் என்னோட ரிலிஜனோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேனே, உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா வரலாம். என்னை பொறுத்தவரை கிரியேட்டர்னு ஒன்று கண்டிப்பாக இருக்காரு. லைக் நம்ம ஒரு காடுன்னு சொல்கிறோம்ல, கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா கிரியேஷன் தான் நம்மெல்லாம் கிரியேஷன் அப்படின்றப்ப கிரியேட்டர்னு ஒன்று கண்டிப்பாக இருப்பாங்க. பட் அது இவங்க தான் யாருக்குமே தெரியாது. நீங்கள் ரிலிஜியன்லாம் இத்தனை ரிலிஜியன் ஃபாலோ பண்ணுறீங்களா, இவங்க எல்லாமே உண்மையாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையாக மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மேன்மேடு. ஏன் நான் மேன்மேடுன்னு சொல்கிறேன்னா, இப்போ மனுஷன் இல்லை அப்படின்னா இந்த ரிலிஜனே அழிஞ்சிரும். அண்ட் நான் வந்து முந்தி சொல்கிறது தான், நான் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் ரியலிஸ்ட். அதாவது கிரியேட்டர் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னாலும் அவங்க வந்து கிரியேஷனை வந்து லைக் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்குலாம் தெரில. இது வந்து கான்செப்ட் லைக் எப்படின்னா, ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு கிரியேஷனை இங்கே செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் தான் நம்ம. இது மேபி சிமுலேஷனாக கூட இருக்கலாம், நம்ம எல்லாம் ஒரு கேமில் வர மாதிரி கூட ஏதோ இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம மைண்ட் வந்து அதுக்கு தான் லிமிட்டட். நம்ம வந்து இதுக்கு மேலே யோசிக்க முடியாது. இப்போ ஒரு தவளையை கூப்பிட்டு 10+10 அப்படின்னா என்ன, இல்லைனா ஒரு வீடு கேட்டு அப்படின்னா அதை கட்ட முடியாது. ஏன்னா அதோட பிரெயின் அவ்வளோதான், அதோட சைஸ் அவ்வளோதான். அதால் அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியாது. அது மாதிரி தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே திங்க் பண்ண முடியாது, நம்மளை யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு. ஸோ நம்மெல்லாம் எப்படி நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஃப்ரீ காய் படம் இருக்குல்ல, இங்கிலீஷ் படம், ஹாலிவுட் படம். ஸோ அதில் ஃப்ரீ காய் அப்படின்னு அந்த படத்தில் வர மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சிமுலேஷன் தியரியோ ஏதோ ஒரு லைக் ஒரு லா இருக்குது. இங்கே கேமுக்குலாம் ஒரு லா இருக்கும்ல, அதாவது ஒரு நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கோடிங் இருக்கும் ப்ராப்பராக. இந்த வேல்யூக்கு மேலே அந்த பிளேயர்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் இருக்குது. லைக் கிராவிட்டி சொல்லலாம், எதனாலும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு லா ஆஃப் நேச்சரை வச்சு உருவாக்குன ஒரு சிமுலேஷனாக ஏதோ ஒரு கிரியேஷன் தான் நம்ம இருக்கிறது, நம்ம இப்போ இருக்கிற இடம். இங்கே வந்து ஏன் அந்த கடவுள்ன்ற கான்செப்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, நான் 100% நம்புகிறேன் சம்திங் விதின்னு ஏதோ இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, விதினா இதுதான் நடக்கும்னு நான் கிடையாது, நான் அப்படி சொல்ல வரல. லைக் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி சொல்லலாம். லைக் கோ ரிலேஷன் ஏதோ இருக்குது. லைக் எங்கேயோ ஏதோ நடக்கிறது அப்படியே சுற்றி நம்மளுக்கு ஒரு இதாக மாறுது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க மழை தானே வந்தது, விதி எங்க வந்தது? அந்த மழையே விதி தான் சார். 8 மணிக்கு பெஞ்ச மழை 7:58 பெஞ்சிருக்கலாம், இல்ல 8:02 பெஞ்சிருக்கலாம். அது ஏன் சார் கரெக்டா 8 மணிக்கு என் வீட்டை கிராஸ் பண்ணும்போது பெய்யணும்? இது சிம்பிளா புரிய வைக்கணும்னா, இப்போ உங்க தெருவில் வந்து பிரெட்டு எல்லாருக்கும் தேவைப்படுதுன்னா, நீங்க பிரெட் கடை வச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க பிசினஸ் நல்லா நடக்கும். ஏங்க விதி சேர்க்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது, அதோட வேலை தாங்க இதெல்லாம். விதிப்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அது எப்படா விதி உன் வாழ்க்கையில மட்டும் அவ்வளோ அழகா வயலின் வாசிக்கு. இப்போ உங்க தெருவில் எல்லாருக்கும் முட்டை தேவைப்படுது. ஸோ நீங்க வந்து ஒரு முட்டை கடை வச்சிருக்கீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு நல்ல பிசினஸ் நடக்கும். கரெக்டா? முட்டை தேவைப்படலை அப்படின்னா அங்க பிசினஸ் நடக்காது. இல்லை உங்க தெருவிலே இன்னொருத்த முட்டை கடை வச்சிட்டாங்கன்னா உங்க பிசினஸ் பாதி ஆயிரும். இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு கோரிலேஷனை வச்சு நடக்குது. இதுதான் விதின்னு நான் நினைக்கிறேன். லைக் வேற வாழ்க்கையில நடக்கிறது உங்க வாழ்க்கையை எங்கேயோ இம்பாக்ட் பண்ணுது. இதுதான் இந்த ஒரு சிஸ்டம் தான் லைக் அந்த கிரியேஷனோட மெயினான ஒரு கான்செப்ட். சரி, இதில் தான் நான் சொல்கிற லக்கு அது எல்லாமே வரும். விதின்றதுல லக்கு ஏன் வருதுன்னா, இப்போ அந்த பக்கத்து இந்த முட்டை கான்செப்டே வச்சுக்கோமே, உங்கள் தெருவில் உள்ள அந்த ஆள் வந்து முட்டை கடை வைக்க முடியல, அவனால் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா அது உங்களுக்கு லக்கு. ஏன்னா உங்கள் கடையில் தான் அடுத்து எல்லா பிஸ்னஸும் நடக்கும், முட்டை எல்லாம் உங்கள் கடையில் தான் வாங்க வருவாங்க. கரெக்டாக? இந்த மாதிரி லக்கு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் எல்லா கடவுள் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கடவுள்கிட்ட உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் ப்ரே பண்ணுவீங்களா? இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் லக்குன்னு சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல, அவங்களுக்கு எப்படியோ ஜெயிஸ்டோன்னு ஒத்துக்கிறாங்களா அது வரைக்கும். அதனால இப்போ நான் என்ன நினச்சி என் மைண்டை வந்து மாற்றிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டருக்கு வந்து தே டோன்ட் கேர் அபவுட் கிரியேஷன். அதாவது லா ஆஃப் நேச்சரில் நான் சொல்லணும்னா, அவர் வந்து லைக் இந்த கிரியேஷனை, நான் அந்த சிமுலேஷனோ கிரியேஷனோ இதை வந்து கிரியேட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரோ இல்லைன்னா அவர் கண்டுக்க மாட்டாரோ அது தெரில. ஏன்னா இப்போ வைல்ட் லைஃப் எடுத்துக்குவோம். காட்டிலலாம் வந்து ஒரு புலி வந்து ஒரு மானை வேட்டையாட போகுது அப்படின்னா, அந்த மான் வந்து கடவுள் கும்பிட்டுட்டு இருந்தா அந்த மானுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? ஒன்றுமே நடக்காது. அந்த புலி வந்து அதை போய் வேட்டையாட தான் செய்யும். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு லா, அதான் நான் சொன்ன மாதிரி விதி, இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு பேட்டர்னை வச்சு மூவ் ஆகுது. ஸோ அது என்னென்னு நம்மளால் கிராக் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சர்வைவல் மோடில் இருந்துக்கணும், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஆப்டிமிஸ்டிக் ரியலிஸ்ட், அதாவது என்னென்ன பாசிட்டிவாக இருக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு, லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து சபரிமலைக்கெலாம் நான் போவேன். சொல்லாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 3-4 தடவை சபரிமலைக்கு போயிருக்கேன். எல்லாமே எதுக்குன்னா, என்னோட ஃபிட்னஸை நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா மலை ஏறது ஈஸியானது கிடையாது, அதுக்கு பொறுமை தேவை. லைக் உடம்பு ஹெல்த்தியாக இருந்தாலும் மைண்டு வந்து எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தோணும். அது எல்லாமே தாண்டி ஒரு இது பண்ணுறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம்ல, அதுக்காக தான் நான் போகிறேன். அண்ட் நான் இன்னொன்று ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா,
லைக் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மேபி கடவுளாக இருக்குமோ, ஆர் இல்லைன்னா அந்த லைக் சிமுலேஷன் தியரினா நம்ம இருக்கிற அந்த கேரக்டருக்கான பிளேயராக இருக்குமோ அப்படின்லாம் எனக்கு தோணுது. ஓவராக திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குல்ல, அது எங்கேருந்து வருது? இது வந்து நம்ம சோலு, மனசாட்சி, நம்ம இன்ஸ்டிங்க்ட்டு, இல்லைன்னா இன்னர் வாய்ஸு, இந்த மாதிரி வேறு வேறு டேர்மை வச்சு சொல்லலாம். சப்கான்ஷியஸ் மைண்டு என்னன்னாலும் சொல்லலாம். பட் அது வந்து நம்மளோட வாய்ஸாக இருந்தாலும் அது நம்மகிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது எப்படி எங்கேருந்து வருது? லைக் நம்மளோட டீப் தாட் தான் இதா? டீப் தாட்னா அந்த தாட்டுக்கான ஒரு அந்த தாட்டை வந்து ப்ரொவோக் பண்ணுறது என்னது? இந்த இதுதான் நான் வந்து ஒரு கடவுளுக்கு கூட க்ளோஸராக கொண்டு போகிற இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆன்மீகம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் உட்காந்துருவாங்க. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. எல்லா ரிலிஜனையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயிலுன்னு சொல்கிறத விட சர்ஃபேஸ் லெவலில் எனக்கு அதை பற்றி தெரியும். ஓகே, இதனால தான் அந்த பிலீஃப் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எல்லாமே இது கரெக்டாக இருக்குமோ அது கரெக்டாக இருக்குமோ நான் ஃபாலோ பண்ண நினச்சனால தான் நான் வந்து எனக்கு இந்த தாட்டே வந்திருக்கு. எதுவுமே கரெக்ட் கிடையாது, எல்லாமே மேன்மேடு தான். நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். பட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னன்னா இப்போது எதுனாலுமே க்ரியேட் பண்ணுறாங்கன்னா ஒரு பர்பஸ் இருக்கும். இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணி போடுறேன்னா நீங்கள் பார்க்கணும். இல்லைனா என்னோட ஓகே நான் இன்றைக்கி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன், வீடியோ வந்து யூடியூப்பில் போடணும், நான் போட்டிருக்கேன் அப்படின்னுக்கான ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குல்ல, எனக்கான பர்பஸோ இல்லைனா லைக் பார்க்கணுன்ற உங்கள்கிட்ட நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். கரெக்டாக க்ரியேஷன் வந்து ஒரு பர்பஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பர்பஸ் இருக்குது அதுதான் எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, மறக்காமல் இதை போடுங்க. முக்கியமாக நான் இன்னொன்று என்ன சொல்லிக்க நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ரிலீஜன் கரெக்டு அதான் தப்பு அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் ரிலீஜனில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றின ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இல்லைன்னா ஓகே பரவாயில்ல, அதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தது அப்படின்னா அதில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, மித்தவனை ஹேட் பண்ணாதீங்க, நான் நினைக்கிறதான் கரெக்ட் அப்படின்னு இல்லாமல் உங்கள் பிலீஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். மித்தபடி இதுதான் கரெக்டுன்னு ரொம்ப டீப்பாக இறங்கிறாதீங்க. அதுக்கு அதே மாதிரி மித்தவன் வந்து தப்புன்னு சொன்னான்னா அதுக்கு நீங்கள் தப்பாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான், மனுஷன் உருவாக்குனது தான். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் கான்ஃபிடென்ட்டாகவே இருங்க. எல்லா ரிலிஜன்லேயும் ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து ப்ரோஸை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ எனக்கே ஹிந்துசமில் நிறைய இது பிடிச்சது இருக்குது, நான் இதில் வந்து பிடிக்காதது மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா அப்போனா தான் நீங்கள் வந்து உங்களோட தாட்டை வந்து நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். பிடிச்சது என்னென்னா ஒரே ஒரு இது போதும் எனக்கு. விஜய் டிவியில் வந்து மகாபாரதம்னு முந்தி ஒரு சீரீஸ் போட்டாங்க. அந்த சீரீஸ் மட்டுமே போதும். லைக் எப்படி சொல்கிறது, உங்கள் லைஃப் லெசன் எல்லாமே அந்த சீரீஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிடும். ஸ்கூல் டைம்லாம் வந்து நான் அதை வந்து விரும்பி பார்ப்பேன். ஃபுல்லாகவே ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். எல்லா எபிசோடும் நான் அட்லீஸ்ட் 2 தடவையாவது பார்த்துருப்பேன். அந்த மாதிரி நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ இன்ஃபர்மேஷன், லைஃப் லெசன்லாம் அவ்வளோ இருக்கும் அதில். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் இருக்குது, போய் பாருங்கள். வேறு என்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, கோயில் பிரசாதம் பிடிக்கும். ஆக்சுவலாக என்னென்னா லைக் நமக்கு தான் நம்ம கல்ச்சர், நம்ம ரிலிஜனை பற்றின அருமை தெரில. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும். அவ்வளோ நான் ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளோ ஹிந்துசமை பற்றி பேசி போட்ட வீடியோ பார்த்துருக்கேன். Hinduism gave the world Christianity and Judaism. Judaism and Christianity came from India. Heard Hindus say that Hinduism is not a religion, it is a science. இந்த மாதிரி தான் ஒரு தேர்ட் பர்சன் வியூலேருந்து பார்த்தா தான் எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். நான் நிறைய ஃபாரினர்ஸ் பேசின வீடியோவும் பார்த்துருக்கேன். நம்ம ரிலிஜனை பற்றி, நம்ம கல்ச்சரை பற்றி, முக்கியமாக நம்ம ஆர்கிடெக்சரை பற்றி அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. டெம்பிள்ஸோட ஆர்கிடெக்சர் எல்லாம். நான் ஆர்கிடெக்ட், அதனால எனக்கு அந்த வீடியோலாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ டெம்பிள்ஸில் இவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம ஊரில் ஏன் அதை விட்டு பொலிட்டிஷியன்ஸ் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. So our history books have lied to us again. The telescope. They say it was only invented in 1608 in the Netherlands. 500 years, 600 years before the invention, it's carved in stone here in India. Check this out. Look at that. Smaller than the size of my hand. But no doubt that is a telescope. Look at this place. This place is crazy. Over 20,000 carvings.
That's just one piece I wanted to show you. This is Hoysala Temple. It is beyond comprehension. Look at the scale of the temple. இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். பௌத்த விகாரங்களை இடித்து தரைமட்டமாக்கி விட்டுத்தான் சிவன் கோயில்களை கட்டி இருக்கிறீர்கள், பெருமாள் கோயில்களை கட்டி இருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரங்களை கட்ட வேண்டும். ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் எடுத்துக்குவோம் தஞ்சாவூர் பெரிய கோயில், எவ்வளோ பெரிய ஒரு மார்வல், அது எவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம நினச்சாலுமே கெட்ட முடியுமா உடனே? அவ்வளோ சூப்பராக அந்த காலத்திலே கெட்டி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம கல்ச்சர். இதுக்கு நம்ம இன்செக்யூராகவே இருக்கக்கூடாது, நம்ம ப்ரௌடாக இருக்கணும். நாம கடந்து வந்த காலம் பொற்காலம், குளோரியஸ் பாஸ்ட். ஏன்னா நம்ம இதையும் இன்செக்யூராக இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அடுத்து இது உன் கல்ச்சரே இல்லை, இது கேவலமான கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நம்மளுக்கு வேறு கல்ச்சரை திணிப்பாங்க. இது நான் வந்து மதத்தை வச்சு மட்டும் நான் சொல்ல, மொழியாக வச்சு கூட இருக்கலாம். லைக் முருகர் கதையில் நடந்த மாதிரி தான், அவர் தமிழ் கடவுளே இல்லைன்றாங்கல்ல, ஹிந்தி கடவுள்னு. இது மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கா வருவாங்க. ராஜராஜ சோழனே தமிழ் மன்னர் இல்லை, அவர் ஹிந்தி மன்னர்லாம் அடுத்து வருவாங்க. நான் இப்போ இதுக்கு பதில் தமிழில் சொன்னா உனக்கு புரியுமா? மண்டே ஆட்டுற என்ன வண்டி ஹிந்தியில் கேள்வி கேட்குறேன். ஓகே, இப்போ ரிலிஜனை பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து இன்செக்யூராகவே இருக்காதீங்க. முக்கியமாக மனுஷனை தாண்டி மிருகத்துக்கும் லைக் வாழ்க்கை வந்து இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு ஒரு அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்ட ரிலிஜியன் நான் ஹிந்துசமாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து டயர்லலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வைப்போம், ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறப்பையோ ட்ராவல் பண்ணுறப்ப. அது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, லைக் இப்போ போருக்கு போகிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊர் மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா லைக் அந்த குதிரையோட காலில், மாடோட கால்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எலுமிச்சம்பழத்தை மிதிக்க வைப்பாங்க. ஏன்னா அது வந்து ஜெர்ம்ஸை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதை தடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இதை நம்ம இங்கே மூட நம்பிக்கையே இப்போ டயர்லலாம் ஏற்றிட்டு இருக்கோம், ரப்பர் டயரில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சொல்லலாம். இப்போது கோலம் போடுறது இருக்குல்ல, அதிலே பார்த்தீங்கன்னா முந்தைய அரிசி கோலம் போடுவாங்க, சம்திங் அரிசி மாவில் ஏதோ கோலம் போடுவாங்க. ஏன்னா அணில், குருவி இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு, மயில் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ரிலீஜன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அதை பற்றி நான் அருமை தெரில. நான் சொன்ன மாதிரி ஒரு அவுட் சைடர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது ரிலீஜன் அப்படின்னு தோணும். பட் அதையுமே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்செக்யூராக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா நம்ம ஊர் ஹிந்துஸ் வந்து மாடை ரொம்ப கும்பிடுவாங்க. ஸோ என்னென்னா லைக் அதையுமே ஒரு நம்ம மாடை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அது நல்ல விஷயம். ஒரு அனிமலையுமே நம்ம வந்து ஒரு அன்பாக ஒரு இதாக பார்க்குறோம். ஏன்னா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாய்க்கெலாம் ஒரு கடவுள் உண்டு. இப்போது அந்த கடவுள் பேர் என்னன்னு தெரில, லைக் அவரோட வாகனமே நாய். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அனிமல்ஸோட ரொம்ப ரிலேட் பண்ணி நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், நம்ம ரிலிஜன் வைஸ் கல்ச்சர் வைஸ் சொல்கிறேன். பட் அதையுமே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி நம்ம இன்செக்யூராக தான் ஆக்க பார்ப்பாங்க. அதனால் நான் வந்து ரொம்ப இந்த ரிலிஜனில் டீப்பாக இல்லாதனால எனக்கெலாம் ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. பட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்செக்யூராக மட்டும் ஆகாதீங்க. ஓகே, இப்போ ரிலிஜன் முடிஞ்சதா? லைக் நான் இப்போ வந்து லாங்குவேஜை பற்றி சொன்னனால தமிழ் பீப்புள்கிட்ட உள்ள சில மிஸ்டேக்கையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடலான்னு இருக்கேன். பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு, பட் இதுக்கு நான் தனியாலாம் வீடியோ போட வேணான்னு பார்க்கேன். தமிழ் பீப்புள் வந்து ஏன் ஒத்துமையாக இருக்க மாட்றாங்கன்னு எனக்கு சில இது தோணுச்சு. அதை பற்றி நான் ஐடியாஸையும் நான் இதில் சொல்லிடுறேன். இந்த லாங்குவேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ரிலிஜன்லேயுமே ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணுவோம். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி வழி போடுறோம், நம்ம மந்திரம்லாம் சொல்லுவாங்கல்ல ஹிந்துஸ், நம்ம சொல்கிற மந்திரத்தில் கூட லைக் நம்ம லாங்குவேஜ் தானே இருக்குது. அதையுமே இங்கே நிறைய இது சான்ஸ்கிரிட்டாக மாறிட்டு. கரெக்டாக இன்னும் புரியலையே, எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தமிழ் மந்திரம் தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் அது வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு தெரியாமல் சான்ஸ்கிரிட்டாக மாற்றிட்டோம். தீர்ப்பவனே விநாயகா. மொழி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அது வந்து நம்மளை ஈஸியாக இன்னொரு பர்சனோட கனெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இது வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாரும் தமிழ் தான் பேசுவோம், உங்களுக்கு தெரியாது. நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணப்போ நான் சொல்கிறேன், யாராவது தமிழில் பேசுனாங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு தோணும், டக்குன்னு தோணும். அது வந்து அவங்க ஸ்ட்ரேஞ்சர் தான், எனக்கு வந்து அவங்க யாரே தெரியாது. பட் ஸ்டில் அவங்க தமிழில் பேசுனாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்கப்பா, நம்ம ஆளுப்பா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு கனெக்ட் வரும். இதுதான் லாங்குவேஜோட மிகப்பெரிய ஒரு 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 அட்வான்டேஜ். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து எமோஷனும் ப்ளே ஆகும். நான் சொன்ன மாதிரி நம்ம லாங்குவேஜை மித்தவன் ஏதாவது தப்பாக சொன்னால் நம்மளுக்கு ஏன்னா நம்ம அதை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். மதர் லாங்குவேஜ், மதர் டங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படின்றப்ப
அதை யாராவது ஏதாவது தப்பா சொன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு கோவம் வருது, இயல்பான எமோஷன் தான். எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு இந்த இது பிரச்சனையே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த இஷ்யூஸ் வந்து ஃபேஸே பண்ணியிருக்க மாட்டோம். இன்க்ளூடிங் என்னையும் சொல்றேன். நான் இப்போ பெங்களூர் போனாலே எனக்கு இதை பத்தின ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது. இதனாலதான் அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் மேல இவ்வளோ பற்று வருது. யாரை நான் இவ்வளோ பற்று வருதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்ரீலங்கன் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனில் வந்து வேறு ஊரில் இருப்பாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருப்பாங்க, இல்லை கனடா இல்லைனா ஆஸ்திரேலியாவில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்களோட அந்த லாங்குவேஜ்ன்றது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அட்டாச்சான ஒரு எமோஷனாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம சுற்றி உள்ள ஆள் ஃபுல்லாக தமிழ், அதனால நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு கம்யூனிட்டிக்கு இடையில இருக்கிறப்ப தான் கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நம்ம கம்யூனிட்டி வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு தோணிருக்கும். எனக்கு தெரில, நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் இல்லைனா மலேசியா, சிங்கப்பூர், கனடா எங்கேருந்து பார்த்தாலும், வெளியூர்லேருந்து பார்த்தீங்க, வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு. நம்ம வந்து நம்ம ஒத்துமையாக இருக்கணும். லைக் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட்டாகவே இருக்கக்கூடாது. ஒரு கல்ச்சுரலாக நம்ம வந்து நம்ம பாஸ்டில் நம்ம ஒன்றா இருந்திருக்கோம், ஸோ நம்ம கல்ச்சர்லாம் ஒன்று தான் அப்படின்ற ஒரு யூனிட்டியோடு இருக்கணும். அதுவே எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில் மோஸ்ட்லி கம்மியாக இருக்குது. நான் தமிழ் கம்யூனிட்டி மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நான் பார்த்துருக்கேன். இப்போது பெங்களூரில் நான் என்ன தான் மித்த தமிழ் பீப்புளை பார்த்தாலும் நான் அப்ரோச் பண்ணி பேசுவேன். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்தளவு என் கூட டக்குன்னு கனெக்ட் ஆக மாட்டாங்க. தே வில் பி மேபி அவங்களுக்கு அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கலாம். பட் ஸ்டில் என்னன்னா, இப்போ ஒரு மலையாளியை வந்து இன்னொன்று மலையாளி பார்த்தாங்கன்னா டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவாங்க, டக்குன்னு கான்டாக்ட்ஸ் மாற்றிக்குவாங்க, டக்குன்னு அவுட்டிங் போவாங்க, அப்படி இப்படி நிறையா இருக்கும். பட் தமிழ் பீப்புள்கிட்ட அதை நான் பார்த்ததில்லை. நான் மலையாளி மட்டும் சொல்ல, எல்லா மராத்தி, குஜராத்தி, மார்வாடி, வேறு பஞ்சாபி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் லைக் வேறு ஸ்டேட்லேயோ இல்லை வேறு கண்ட்ரிலேயோ அவங்க பீப்புள் லைக் அவங்க லாங்குவேஜ் பீப்புள் பேசுகிறவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப யூனிட்டி ஆயிடுவாங்க. பட் தமிழ் பீப்புள்கிட்ட நான் அதை பார்த்தது இல்லை. உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அவங்களுக்காக முதல்ல கண்ணீர் வடிக்கிறவன் தமிழன். இன்னைக்கு அவன் கண்ணீரை துடைக்க ஒரு நாதியும் இல்லை. ஏன் ப்ரோ, நான் எதுக்கு லைக் நம்ம லாங்குவேஜ்லாம் நான் என்ன பண்ணி காப்பாற்றணும், நான் பாட்டில் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனா நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷ்ல தான் பேசுற, பின்ன அப்படியே தமிழ் வாழும். உங்களை மாதிரி தெலுங்குக்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க, விடுங்களேன். 2 ஐடென்டிட்டி உண்டு. ஐடென்டிட்டியில் வந்து 2 உண்டு. நான் சொன்ன மாதிரி ஒன்று பர்த் ஐடென்டிட்டி, நீங்கள் பிறப்பில் நீங்கள் யார், தமிழா மலையாளியா இந்த மாதிரி ஒரு இது, இதில் கேஸ்ட்டும் வரும். அண்டு கிரியேட்டட் ஐடென்டிட்டி, நீங்கள் யாருன்னு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ஃபேமிலியை வச்சு நீங்கள் ஒரு ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறீங்களா. ஸோ இது வந்து இன்னொன்று ஒரு ஃபார்ம் ஆஃப் ஐடென்டிட்டி. அது வந்து உங்களுக்குன்னே நீங்கள் யூனிக்காக கிரியேட் பண்ணிக்கிறது. இதில் வந்து நம்ம பர்த் ஐடென்டிட்டியுமே எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ உங்களுக்கான பாஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் யார், லைக் உங்களோட கல்ச்சர் என்ன எல்லாமே வந்து முடிவு பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த பாஸ்ட்டே அழிச்சிட்டா, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ கீழடி, ஆதிச்சநல்லூர் எங்கள் ஊர் பக்கத்தில், இதெல்லாம் வந்து நம்மளோட பாஸ்ட், நம்மளோட கல்ச்சர். இதை வந்து ஆராய்ச்சியே பண்ண மாட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது அவங்க மொழி இல்லை, அது அவங்க கலாச்சாரம் இல்லை. சிம்பிளான கான்செப்டாக தான். பிகாஸ் நான் வந்து முந்தி ஒரு வீடியோவில் பார்த்தேன், லைக் திருப்பதி அந்த சைடில் உள்ள டெம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் இருக்குமா, அதுக்கு வந்து சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளானது தான். அவங்களோட கல்ச்சர் அது கிடையாது. அவங்க ஊரில் நம்ம கல்ச்சர் இருக்குன்றப்ப அவங்களுக்கு அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது இல்லை, நம்ம ஊரில் ஏன்டா அவனோட பற்றி இருக்கணும் அப்படின்னு. அதனால தான். ஆனால் தமிழ் பீப்புள்கிட்ட அது ஒன்று இருக்குது. என்னென்னா, மித்த ஊர்லேருந்து வந்தவனை வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லுவோம். பட் நம்ம ஊர்லேயே நம்ம வந்து யூனிட்டியாக இருக்க மாட்டோம். கேஸ்டால், ரிலிஜனை வச்சு இதெல்லாம் நம்ம பிரிஞ்சிருப்போம். இதுதான் ஏன்னு எனக்கு புரியல. பட் இந்த இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து மித்த கம்யூனிட்டியில் நான் பார்த்ததே கிடையாது. நான் மலையாளி, நார்த் இந்தியன்ஸ் தவிர்த்து இவங்க தெலுங்கு கூட எடுத்துக்கலாம், அவங்களுமே ரொம்ப யுனைட்டாக தான் இருப்பாங்க. என்ன ஆந்திராலேருந்து இங்கே வந்து என்ன ரவுடிசமா? என்னடா என்ன ஆந்திரா? நீங்கள் வந்து சொல்லலாம் எல்லாமே கூட்டம் தானே ப்ரோ, ஜாதியாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், அண்ட் நம்மளோட லைக் மதமாக இருக்கட்டும், எல்லாமே கூட்டம் தானே அப்படின்னீங்கன்னா அது உண்மை தான். அது நான் மறுக்கவே மாட்டேன். பட் ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு 75-80 வருஷமாக தான் நம்ம வந்து இந்தியர். அதுக்கு முன்னாடி நம்ம யார்? 5000 வருஷம் 6000 வருஷம் நம்ம தமிழர்கள். ஸோ இதுதான் நம்மளோட கோரான ஐடென்டிட்டி. அண்ட் ஜாதியுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனது தான். ஆனால் ஃபார்ம் ஆனது என்னது? நம்மளோட மொழி தான் ஃபார்ம் ஆச்சு. அதுதான் நம்ம ரியல் ஐடென்டிட்டி. இங்கே அதுவே அழிஞ்சிட்டு வருது. அதுவும் வெளியாள் அழிக்க ட்ரை பண்ணுறாங்கன்றத விட நம்மளே அதை வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானுமே ரொம்ப பெரிய புலவர்லாம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து எழுத படிக்கவாது தமிழ் தெரியும். பட் ஆனால் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் எத்தனை பேருக்கு
எழுத தெரியும் தமிழ் அப்படின்றது எனக்கே தெரில. ப்ராப்பராக ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற அளவுக்கு ரீட் பண்ணுற அளவுக்கு அவங்களால தமிழ் ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரில, எனக்கு உண்மைக்குமே தெரில. ChatGPT எல்லாமே வந்துட்டு, பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இது எல்லாமே டிஜிட்டலாக நம்ம தமிழை கேரி பண்ணி கொண்டு போயிடலாம். அழியலாம் தமிழ் வந்து அழியாது, நான் அதை நான் சொல்ல. நம்ம புழக்கத்தில் இருக்குமா, நம்ம பேசுவோமா அப்படின்றது நம்ம வாய் வார்த்தையில் இருக்குமோ தவிர நம்ம லைக் எழுத படிக்க அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட நம்ம யூனிட்டி இல்லை, நம்ம ஒத்துமையாக இல்லை. அதான் நான் சொல்லுவேன். நீ சொல்லலாம், நான் என்ன ப்ரோ இங்கே என்ன ப்ரோ ஒத்துமையாக இல்லை, எல்லாமே ஒத்துமையாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சிம்பிளாக அடுத்தடுத்து சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். நம்ம ஊர் படத்தில் எத்தனை தமிழ் ஹீரோயின் இருக்காங்க, எத்தனை பேர் லைக் நம்ம ஊர் கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் என்ன இது டார்க் ஸ்கின் டோனை வச்சு இங்கே ஹீரோ கூட நீங்கள் ஒரு சிலர் பார்க்கலாம், அவங்களுமே மேக்கப் போட்டு அப்பி வச்சுருப்பாங்க வெள்ளையாக்க. பட் கருப்பாக உள்ளது நம்ம ஊரோட ஐடென்டிட்டி. ஏன்னா நம்ம ஊருக்காரன் மட்டும்தான் கருப்பாக காட்ட முடியும். இப்போ ஒரு வெஸ்டர்ன் மீடியாவில் போயிட்டு அவன் நம்ம மூஞ்ச காட்டுவானா? கிடையாது. இப்போ அவெஞ்சர்ஸ் மூவியில் ஃபுல்லாக இந்தியராக நடிக்க வைப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஊரோட கல்ச்சரு, அவங்க ஊரோட சினிமாவை தான் அவங்க காட்டணும்னா அவங்களால தான் காட்டுவாங்க. நம்ம ஊரில் நம்மளால காட்டாமல் கேரளா, நார்த் இந்தியா, வெளிநாட்டிலேருந்து தான் இறக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது இந்த கலரிசம் மட்டும் வச்சு நான் சொல்லலை, அது தாண்டி நிறையா இருக்குது. எப்படின்னா நம்மளோட ஃபுட்டு கல்ச்சராக இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் கல்ச்சராக இருக்கட்டும், நம்மளோட ஆர்கிடெக்சராக இருக்கணும். லைக் நம்ம கல்ச்சரை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதில் இன்செக்யூராகவே இருக்கக்கூடாது. இது வந்து ஏன் நான் படத்தை சொல்கிறேன்னா, படம் மூலமாக தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த காலத்தில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப படம், அந்த மீடியா ஃபீல்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கல்ச்சரை வந்து பரப்ப என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊர் கல்ச்சரை வச்சு நிறைய படங்கள் வந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொன்றுமே பிடிக்காது என்னென்னா, தமிழ் பற்றி பேசுகிறவங்க, தமிழ் உணர்ச்சி உள்ளவங்க எல்லாமே பாலிடிக்ஸ் சம்மந்தமாக தான் நிறைய இருக்காங்க. என்ன தமிழுக்காக பண்ணாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போது ராஜராஜ சோழன் வந்து நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஏன் அவர் வந்து தமிழ் பேசிட்டு இல்லை, வேற நாடை போய் பிடிச்சிருக்காரு, நம்ம கிங்டம் வந்து பவரை காமிச்சிருக்காரு, அதனால அவரை பற்றி பேசுகிறோம். அவர் எல்லாமே ஆக்ஷனில் போட்டிருக்காரு, அதனால நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். இங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்னு லைக் ஆள் சேர்க்க தான் பார்க்காங்களே தவிர அதுக்கான ப்ரொடக்டிவாக எந்த ஒரு ஆக்ஷனுமே போட மாட்டுறாங்க. தமிழ் உணர்வை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம் கைஸ். ஒன்று எப்படின்னா, சும்மா தமிழ்னு கத்திட்டு அந்த உணர்வை வந்து நம்ம பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ் தேசியம், தமிழ் ஐடியாலஜி வந்து ஒன்று. ஓகேயா? இன்னொரு தமிழ் பற்று என்னன்னா, அது வந்து பாசிட்டிவான தமிழ் பற்று நான் நினைக்கிறேன். என்னன்றதை நான் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து க்ரோ ஆகிறது, இதுதான் பாசிட்டிவான ஒரு இதாக இருக்கணும். அது எப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு தமிழ் பர்சன் வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து புதுசாக கட்டுறாங்க, லைக் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்கலாம். சப்போர்ட்டுன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காசு கட்டி அந்த பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், அது கூட உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. அது நான் வந்து பெருசாக சொல்லலை. நார்மலாக என்னென்னா, நம்ம நிறைய பேர்ட்ட ரீச் பண்ணாலே போதும். இப்போது வாட்ஸ்அப், யூடியூப்லாம் வந்து வெஸ்டர்ன் மீடியா அவங்க கிரியேட் பண்ணது, அமெரிக்காக்காரன் கிரியேட் பண்ணது. பட் ஸ்டில் அது எந்த அளவு வேர்ல்டு வைட் ரீச் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டி கிரியேட் பண்ணதை ஒன்று ரீச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டியோட கல்ச்சரு, நம்ம கம்யூனிட்டி வந்து இவ்வளோ டெவலப்டாக இருக்குது அப்படின்ற நம்ம கம்யூனிட்டியோட பவர் வந்து அப்போ தான் உலகத்துக்கு தெரியும். இது நம்ம அந்த லெவல் கூட ஸ்கேல் பண்ணி கொண்டு போவேண்ணா. சின்னதாகவே நான் சொல்கிறேனே, இப்போது மார்வாடி பீப்புள் வந்து எடுத்துக்குவோம், எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து இப்போது ஒரு தெருவில் வந்து 10 கடை மார்வாடி கடை இருக்குது அப்படின்னா, அவன் அடுத்த கடை ஊர்லேருந்து யாராவது ஒருத்தரை ரெஃபர் பண்ணி கூப்பிட்டு வருவான். ஏன்னா அவன் கம்யூனிட்டி அங்கே டெவலப் ஆகணும். அதனால தான் அவனுக்கும் அதில் ப்ளஸில் இருக்குது. ஏன்னா நம்ம ஊருக்காரன் அப்படின்ற ப்ளஸ் இருக்குது, லாங்குவேஜ் எல்லாம் ஒரே இருக்கும், கல்ச்சர் ஒரே இருக்குன்ற ப்ளஸ் இருந்தால் கூட அவன் வந்து அங்கே கம்யூனிட்டியாக க்ரோ பண்ண பார்க்குறான். புரியுதா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு ஒரு புது கடை இருக்குது அப்படின்னா அவன் ஊர்க்காரனை கொண்டு வந்து அவன் கம்யூனிட்டியை வளர்க்க பார்க்குறான். ஆனால் இங்கே தமிழ்காரனாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவான்? எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் பாட்டில் அவன் பிஸ்னஸை பார்த்துட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அவன் வளர்ந்தா போதும், அவன் வீடு வளர்ந்தா போதும். லைக் கம்யூனிட்டியை பற்றி ஃபோக்கஸே பண்ணாமல் அவன் உண்டு, அவன் ஃபேமிலி உண்டு, அப்படி தான் இருப்பான். இது வந்து நான் வந்து ஒரு கடையை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது நீங்கள் என்ன ஃபீல்ட்னாலும் எடுத்துக்கோங்க, நம்ம ஊர் பீப்புளோட மைண்ட் செட் இதுதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம போட்டி பொறாமல், அந்த ஜாதிக்காரனோட நம்ம ஜாதிக்காரன் பெருசாக இருக்கணும், அவனோட நம்ம நிறைய காசு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமாக இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டியாக நம்ம க்ரோ ஆகிறது எப்படி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணோன்னா மட்டும்தான் தமிழ் கம்யூனிட்டி ஒற்றுமையாக இருக்கும். இல்லைன்னா தமிழ் தேசியம் அது மாதிரி காமெடியாக பொலிட்டிக்ஸ் பேசலாமே தவிர ரியல் லைஃப்பில் ஒற்றுமையாக இருக்கவே முடியாது. புதுசாக ஒரு தமிழ்காரன் வந்து ஏதாவது ப்ராடக்ட்டோ இல்லைனா ஒரு சர்வீஸோ ஏதாவது ஒன்று, இப்போது ஜோஹோவில் கூட அரட்டைன்னு ஒரு ஆப் வாட்ஸ்அப் பதிலாக க்ரியேட் பண்ணாங்க. அது நம்ம எத்தனை பேர் ஏற்றிருப்போம், எத்தனை பேர் நம்ம வேறு ஊர் வேறு ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணியிருப்போம், வேறு கண்ட்ரி பீப்புள்கிட்ட சொல்லியிருப்போம்.
சொல்லியிருக்கவே மாட்டோம். அது என்ன, அது டம்மி, இன்னும் ஓப்பனே ஆகாது. வந்து லைக் அது வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்குன்னு நம்ம நினச்சி நம்மளே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணி ஒரு 4 பேருக்கு சொன்னாதான் இந்த மாதிரி அதிகமாக ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தமிழ் பீப்புள் ஆரம்பிப்பாங்க. வேர்ல்டு லெவலில் நம்ம கம்யூனிட்டி வந்து க்ரோ ஆகும். இவ்வளோதான். இதில் வந்து எனக்கு சொல்ல தோணுச்சு. எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ டாபிக் போயிட்டு, பட் இதெல்லாம் தான் கைஸ் எனக்கு ரொம்ப நாள் சொல்ல தோணுச்சு. இந்த வீடியோவில் எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ரிலன்ட்லெஸ். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஜெய்ஹிந்த்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது போதுங்க.